ஏலக்காய் கொடுங்க. என்ன கேட்டீங்க? ஏலக்காய். எனக்கு 7 அக்காலாம் இல்ல, ஒரு அக்கா தான் இருக்காங்க. அப்படி குடுக்கறதா இருந்தா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு நல்ல பையனுக்கு தான் கொடுப்பேன். போடு. என்ன பண்ற? ஏலக்காய் கேட்டாங்க, அதான் பாக்கெட்ல வேணுமா லூஸ்ல வேணுமான்னு கேட்டேன். லூசு 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 லூசுனா கேட்டீங்க? அதான். போய் எடுத்துரு போ. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் கொஞ்சம் சினிமா பைத்தியம். இந்தாங்க போ வேலையை பாரு. அண்ணே, இந்த கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இந்த கடைய ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். எதுக்கு கேக்குற? சும்மா தானே கேட்டேன். அண்ணே, நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? மாசம் ஒரு 30,000 ரூபாய் வரும்டா. ஓ, 30,000 தானா? சரிண்ணே. எதுக்கு இதெல்லாம் கேட்ட? இல்லண்ணே, என்னை ஹீரோ வச்சு உங்களை படம் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். உங்க படமே இங்க ஓடாம இருக்கு, அதான் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேனே. வாய் கொழுப்புடா உனக்கு. கடைக்கு ஓனர் என்னமோ நான் தான், ஆனா நீ தான் ஜாலியா இருக்க. எங்க அந்த ஷாலினி? ஷாலினி எங்கடி இருக்க? இவனுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா குடுறி. ஒண்ணு திங்கிறா இல்ல பேசுறான். போடா போடா. இதுல ஒரு 12, இதுல ஒரு கண்ணா. சொல்லுங்கக்கா. ஒரு டைடு பாக்கெட் வேணும். மாமா போய் எடுத்துட்டு வா மாமா. இரு நான் போறேன். இருடி. இந்த அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. ஒவ்வொரு வாட்டி நம்ம கடைக்கு வரும்போது ஏதாச்சும் ஒரு பொருளை லவுட்டிட்டு போயிடும். ஐயோ என்ன சொல்ற? பேசாம கடையில சாமான இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றவா? வேணாம், நீ இங்கேயே இரு. நீ அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தனா நான் போயிட்டு ஜாமான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வா, நான் அவங்கள கண்ணெடுக்காம பாத்துட்டே இருக்கேன். என்ன பொருள் வேணும்னு சொன்னீங்கக்கா? டைடு பாக்கெட். டைடு பாக்கெட் போய் எடுத்துட்டு வரேன். நீதான் தம்பியோட சம்சாரம் மாமா? ஆமா ஆமா. ஒரு 1/2 கிலோ பொட்டுக்கடலை வேணும் மாமா. 1/2 கிலோ பொட்டுக்கடலை வேணுமா? எடுத்துட்டு வரேன். 1/2 கிலோ பொட்டுக்கடலை, டைடு பாக்கெட். இந்தா. எவ்வளோ? சரியா போச்சு. சரியா போச்சா? இது கடையோடது. கையேடு வந்து வரும் போங்க. சூப்பர் டி ஓனர் அம்மா. தேங்க்யூ மாமா. இதுல நானு 5 டப்பா தானே வச்சேன். 5 இல்ல மாமா, 4 தான் இருக்கு. காலையில அடிக்க வச்சு எனக்கு தெரியாது. இதுல 5 தான் இருந்துச்சு, இப்ப 4 இருக்கு. ஐயோ, அப்ப அந்த 1 பானோக்கா ஆட்டைய போட்டா. மேரி கோல்டு, பொட்டுக்கல்ல, மில்க் பிக்கிஸ், பாமாயில் 150 ரூபா வச்சுக்கா. இந்தப்பா, இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் கேரி பேக்ல போட்டு கொடுப்பா. அக்கா, கவர்மெண்ட் கேரி பேக்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு. ஒரு மஞ்சள் பை எடுத்து வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஏப்பா, நான் 150 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். ஒரு கேரி பேக் போட்டு கொடுத்தா நீ குறைஞ்சு போயிடுவியா? இப்ப கேரி பேக்ல போட்டு கொடுத்தா போட்டு கொடு, அப்படி இல்லையா என் காசு கொடு, நான் பக்கத்து கடையில போய் வாங்கிக்கிறேன். அக்கா, எனக்கு கேரி பேக் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கேரி பேக் மக்கறதுக்கு 100 வருஷம் ஆகும். அப்படியே அதை கொளுத்துனாலும் காத்து தான் மாசுபடும். நம்மளால ஒரு கேரி பேக்கை உருவாக்க தான் முடியும், அழிக்க முடியாது. நான் ஒரே ஒரு கேரி பேக் வாங்குறதுனால இந்த உலகமே அழிஞ்சிட போதா? அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னா ஏன் கவர்மெண்ட் இந்த கவர் விக்குது? அக்கா, விதண்டாவாத பேசினா பேசிக்கிட்டே தாக்கா இருக்கணும். இப்படியே உங்கள மாதிரியே எல்லாரும் பேசினா யார் தாக்கா திருந்துவாங்க சொல்லுங்க? சரி, அதை விடுங்க. இந்த பிளாஸ்டிக் பையால உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாக்கலாம். இனிமேலாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. நான் போயிட்டு கேரி பேக் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. கண்ணா, ஒரு நிமிஷம் இருப்பா. என் வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் போய் மஞ்சள் பை எடுத்துட்டு வந்து எடுத்துக்கிறேன். சூப்பர்க்கா, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இதே மாதிரி எல்லாரும் திருந்திட்டா நல்லா தான் இருக்கும். அண்ணே, 1 கிலோ தோரம்பருப்பு கொடுண்ணே. காசு நான் அப்புறமா தரேன். எப்ப தருவீங்க பாப்பா? ஒரு 2 நாள்ல தரேனே, கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. போன மாசம் உன்னை நம்ம கடையில பொருள் வாங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை நான் இப்பதான் பாக்குறேன். நடுவுல இந்த 1 மாசம் எங்க ஜாமான் வாங்கின? அந்த முருகேசன் சூப்பர் மார்க்கெட்ல. அப்ப அங்கேயே போய் கடன் வாங்க வேண்டியதானே? வாங்க முடியாதுல, ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல கடன் தர மாட்டாங்க. கரெக்டா பில்லு போடுற இடத்துல 1 ரூபாய் கம்மியானாலும் அந்த ரூபாய்க்கான பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கிற காசுக்கு பொருளை தருவாங்க. கரெக்டா? ஆமாண்ணே. காசு இருந்தா மட்டும் சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு கிளம்பி சூப்பர் மார்க்கெட் போயிடுறீங்க. கடன்னா மட்டும் நம்ம கடையை தேடி வரீங்க. என்னது இது? தப்புதானே, நான் வரேன்னு. இருமா பாப்பா. குரு, 1 கிலோ தோரம்பருப்பு எடுத்துட்டு வாடா. இங்க வந்துட்டேனே. இங்க பாரு பாப்பா, காசு இருக்கும் போதும் நம்ம கடையை தேடி வா. அப்பதான் ஆத்திர அவசரத்துக்கு நீ எவ்வளவு கடன் கேட்டாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டே கொடுப்போம். சரியா? சரிண்ணே, இனிமே இங்கேயே வந்து வாங்கிக்கிறேண்ணே.
இந்தா. போயிட்டு வரேனே. சரிம்மா பாப்பா. வணக்கம்ப்பா. ஞாபகம் இல்லை? யார் மாமா இது? ஃப்ரெண்டா? சொன்னதே இல்ல. ஐயோ, ஃப்ரெண்டெல்லாம் இல்லை சிஸ்டர், பங்காளி. நீ ஏன் இப்போ வந்த? அன்னைக்கு நீ பேசின எல்லாமே கரெக்டு தான். ஆனால் என்ன கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். அதான் கரெக்டாக பேசுகிற நீ எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க என் நண்பன் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கேன். நண்பனா? சார் வாங்க. நம்ம கடையில் தெராசு இருக்குல்ல, தெராசு, அதில் முத்திரை இருக்கான்னு செக் பண்ணுவோம். என்ன மாமா இது? தெராசுக்கு முத்திரை குத்தணுமா? சார், லேபர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் தராசு முத்திரிக்கான ரசீது கொடுங்க, செக் பண்ணணும். எங்க கிட்ட எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. காட்டுங்க சார், ஆஃபீஸர் கேட்குறாருல்ல. தெராசில் முத்திரை இருக்கா இல்லை மக்களை ஏமாத்துறீங்களான்னு பார்ப்போம். மாமா மாமா இந்தாங்க சார், இது முடிஞ்சு 1 மாதம் ஆகுது. ஏன் இன்னும் ரினியூல் பண்ணாமல் ஒரு வச்சிருக்கீங்க? மாசமா? ஐயோ, காலாவதி ஆயிடுச்சா? அன்னைக்கு ஏதாவது யோக்கி மாதிரி பேசுனேன். ஏன் தெராசில் முத்திரை போட்டு வைக்க முடியாதா? ஏய், ஐயோ மாமா, நானும் பாத்துக்கிட்டே இருந்தா ஓவரா பேசுற. விடு விடு மாமா. சாதாரணமா தெராசில் முத்திரை இல்லைன்னா 500 ரூபா ஃபைன் போடுவாங்க. கரெக்டு தானே சார்? ஆமாம். அதுவே செக் பண்ண ஆஃபீஸரை மிரட்டினா 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. 10,000மா? அவர் மிரட்டினார்ல சார்? ஆமாம். அப்போ ஃபைனை போடுங்க சார். மாமா வேணாம் மாமா, போடாத. பணம் பணம். மாமா சட்டம் கடமை செஞ்சிருச்சு. என்ன பார்க்குற? இது வரைக்கும் இந்த காமெடி லவ்னு வந்துட்டு இருந்த சாலினி ஸ்டோரில் இனிமேல் வில்லத்தனம் வரப்போகுது. அன்னைக்கு என்ன சொன்னேன்? போடா. நான் இப்போ போகிறேன்டா, ஆனால் திரும்ப வருவேன்டா, திரும்ப திரும்ப வருவேன்டா. நீ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறேன்டா. வாடா பாத்துக்கலாம். வருவேன் சார். போலாமா சார்? ரெண்டு லபாட்டி கொடுங்க. இந்த தேங்க்யூ ஆண்டி. ஏய் ஆன்ட்டி இல்ல அக்கா. அக்கா இல்ல ஆண்டி. தங்கம், என்ன பார்க்க ஆன்ட்டி மாதிரியா இருக்க? ஆண்டி மாதிரி தான் இருக்கீங்க, அக்கா மாதிரி இல்ல. சரி, உனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும்ல? பிடிக்கும். இரு, இந்த இத நீ ஃப்ரீயாவே வச்சுக்கோ, காசு கொடுக்க வேணாம். அக்கானு மட்டும் கூப்பிடுறா ப்ளீஸ், என் செல்லம்ல. தேங்க்யூ ஆண்டி, பாய். அக்கானு கூப்பிட மாட்டேன், கூப்பிட மாட்டேன், ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவேன். இனிமே இந்த கடை பக்கமே உன்னை பார்க்க கூடாது. ஓடிடு அப்படியே. ஓடு. ஆண்டி வச்சிட்டாங்க. ஆன்ட்டின்னு கூப்பிடாதடா டேய். குய்யால. என்ன மாட்டடி ஓடுறமா இன்னைக்கு? நீ மாட்டன. வர வர. What? ஆன்ட்டி ஆன்ட்டி கூப்பிட்டு திரும்பிட்டா. என்ன மாமா, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, என் காதுல சரியா விழல. உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, விளக்க மாத்த கையில காமிச்சா பயந்துருவோமா? சின்ன பசங்களுக்கு சாக்லேட் லஞ்சமா கொடுத்து அக்கான்னு சொல்றியா ஆன்ட்டி? உனக்கு கூச்சமா இல்லையா ஆன்ட்டி? ஆன்ட்டின்னு சொல்லாத மாமா, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. அப்படிதாண்டி சொல்லுவண்டி ஆன்ட்டி. சின்ன பசங்களை பயமுறுத்துறிய, உனக்கு வெக்கமா இல்லையா ஆன்ட்டி? ஓவரா பண்ணாத மாமா.
இந்த ஆன்ட்டி கூட தான் நீ வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு சொல்லிட்டேன். பாத்தியா உன் வாயால நீயே உன்னை ஆன்ட்டின்னு சொல்லிட்ட பாத்தியா? உண்மைகள் சில நேரத்துல கசக்கதான் செய்யும், அதை நாம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆன்ட்டி இன்று முதல் ஆன்ட்டி. போடா, தாத்தா. என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட்ட, நான் உன்னை தாத்தான்னு கூப்பிடுவேன். கூப்பிட்டுக்கோ கூப்பிட்டுக்கோ. நீ என்ன தாத்தான்னு கூப்பிடுறதுக்கும் நான் உன்னை ஆன்ட்டின்னு கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட்ட? உனக்கு சாப்பாடே கிடையாது, பட்னி கிடப்போ. ஏய் சாப்பாடு போய் வச்சிட்டு போ ஆன்ட்டி. ஏய் சாப்பாடு போய் வச்சிட்டு போ ஆன்ட்டி. ஏய் சொல்லுங்க மேம், என்ன வேணும்? மேடம் உங்களை தான் கேக்குறேன், என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏய் ஷாலு, நீ யாரு இது? ஆ, என்னது இது? உங்களோட பொண்டாட்டி தான் புருஷா. எப்படி எப்படி ஆன்ட்டி ஆன்ட்டி நான் கூப்பிடுற? இப்ப சொல்லு, என்ன பார்த்தா ஆன்ட்டி மாதிரியா இருக்கு? ஏய் என்னடி இப்படி இருக்க? இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உன்கிட்ட இருக்கா? இருக்கு இருக்கு. வாயை மூடுங்க கடைக்காரரே, வாய்க்குள்ள கொசு போயிட போகுது. உண்மையாவே நீ என் பொண்டாட்டி தானா இல்ல வேற யாராச்சும் பொண்ணா? உன்னோட பொண்டாட்டி தான் புருஷா. வேணும்னா கிளிப்பாரு. ஐயோ ஆமா, நீ என் பொண்டாட்டி தான். இப்ப சொல்லு, என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுவியா? கூப்பிட மாட்டேன். யாரா அது? ஏன் புள்ளி அடிச்சது? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? புள்ளிய சாமா வாங்க அம்ச்சா இப்படிதான் அடிச்சு அனுப்புவீங்களா? என்ன கடை வச்சு நடத்துறீங்களா இல்ல பாக்ஸிங் வச்சு நடத்துறீங்களா? டேய் கண்ணா, என் புள்ளைய யார் அடிச்சது? மாமா, நான் தான் மாமா அந்த பையனை அடிச்சு. என்னை எப்படிச்சு காப்பாத்து மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. எந்த கேப்லடி இந்த வேலைய பார்த்த? நீ சொல்ற செல்லம், யாரா உன்னை அடிச்சது? ஆண்டி நாங்க அவங்க தான் அடிச்சாங்க. யாருமா அந்த ஆண்டி? வெள்ள மாமா. டேய் கண்ணா, புதுசா ஆள் யாரையாச்சும் சேர்த்திருக்கியா? அக்கா, நம்ம கடையில யாருக்கா உங்க பையனை அடிக்க போறா? எனக்கு தெரிஞ்சு உங்க பையன் தூக்கத்துல யாரோ அடிச்ச மாதிரி கனவு கண்டிருக்கணும். கனவா? ஆமாக்கா, நம்ம கடையில யார் இருக்கா? நான் இருக்கேன், என் பொண்டாட்டி இருக்கா. இருங்க உங்க பையன்கிட்டே கேட்போம். என்ன மாமா கூத்துடுற? இருடி. ஏ குட்டி பையா, ஏ அழாதடா. இந்த அக்காவா உன்னை அடிச்சாங்க? நல்லா பார்த்து சொல்லு. மூஞ்ச காமிமா. பாரு, பயப்படாம பார்த்து சொல்லு. இந்த அக்கால வர ஒரு ஆண்டி. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, கனவுக்கா. இந்த கடையில நான் ஜாமான் எடுத்து கொடுப்பேன், இல்ல என் பொண்டாட்டி ஜாமான் எடுத்து கொடுப்பா. வேற யாரு இருக்கா? எல்லாம் கெட்ட கனவுதான். ஒரு நிமிஷம் நான் குட்டி பையா. இந்தா இத வச்சுக்கோ. இந்த சாக்லேட் சாப்பிடு. இதுக்கப்புறம் உனக்கு கெட்ட கனவே வராது. பாய், டாடா. அக்கா உங்களுக்கும் பாய். பாய்க்கா. சிரிக்காத மாமா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்கப்படணும் தாடி சிரிக்கிற. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.